அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜோதிடத்தில் எண்கணிதம் என்ற தலைப்புல சில டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரோ நியூமராலஜில பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஒவ்வொரு பெயர்களுக்கான அர்த்தங்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி பலன் எடுக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பிஸ்னஸ்க்காக ஒரு பார்ட்னரை நீங்கள் சேர்த்திக்கும் போது அந்த பார்ட்னருடைய நேம் என்னன்னு பார்க்கணும், அதுக்கான கிரகம் என்னன்னு பார்க்கணும். ஸோ அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பார்ட்னரை சேர்த்திக்கணும். அவர் ஜாதகம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அந்த பெயர்னால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முருகர் பெயர் உள்ளவங்க யாராவது இருக்காங்க, ஒரு சரவணன் இருக்கலாம், வடிவேலன் இருக்கலாம். ஸோ அந்த முருகர் பெயர் உள்ளவங்க நீங்க பார்ட்னராக சேர்த்திக்கிறீங்க. ஸோ ரிஷப லக்னமா இருந்து 7ஆம் அதிபதி செவ்வாய் போய் 8ல மறைஞ்சிருந்தா அவங்க முருகர் பெயர் உள்ளவங்கள பார்ட்னராக சேர்த்துனாங்கன்னா கண்டிப்பா அந்த பிசினஸ்ல பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் பெயரை ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை, இந்த கலையை கத்துக்கணும்னா கம்மிங் சண்டே நடக்கக்கூடிய அஸ்ட்ரோ நியூமராலஜி வகுப்புல கலந்துக்கோங்க. 31/12/2023 இந்த வகுப்பு நடக்க போகுது. இதற்கு ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பா இருக்கு. பழைய மாணவர்கள் கட்டண சலுகை உண்டு. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.